Hello everyone. So in the video la vandu indha drone eppadi parakudunu solittu the basic concept pathi solla poren. So already idhe video vandu na English la pannirundhen. Adoda link keela description la irukum. So ipo adhe video la naanga Tamil la pandrom. And idhula enna oru mukkiyamaana vishayam na naanga vandu beginners kaga romba focus pannittu pandrom. Adha drone in the basic concept pathi pottum pesi irukom indha video la. And so welcome to our channel, and this is Maniratnam from the team Innovation Disorder. So first drone அப்படினா என்ன? அதாவது drone வந்து ஒண்ணுமே இல்ல, anything எதுலயாச்சும் ஒன்னு வந்து surveillance camera வச்சு அது வந்து மேனுவல் கண்ட்ரோல் இல்லாம ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஒரு இந்த மாதிரி டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணியோ கண்ட்ரோல் பண்றது. சோ நார்மலா பார்த்தோம்னா drone வந்து ஒரு லேண்ட்ல போறதாவும் இருக்கலாம், இல்ல ஏர்ல போறதாவும் இருக்கலாம், or even அண்டர் வாட்டர்ல போறதாவும் இருக்கலாம். பட் நார்மலா drone அப்படினா என்ன டினோட் பண்ணுனா UAVs, அதாவது nothing but unmanned aerial vehicle. சோ அந்த பேர்லயே இருக்கு, unmannedனா ஒரு மேனுவல் கண்ட்ரோல் இல்லாம ஒரு வயர்லெஸ் கண்ட்ரோல், and unmanned aerial vehicle na ஒரு பறக்கிற vehicle அவ்வளவுதான். சோ இப்போ வந்து நான் வந்து ஒரு பேசிக் quad rotor வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ இது வந்து நார்மலா drone கிடையாது, because இதுல கேமரா இல்ல, இது வெறும் quad rotor தான், or quadcopter னு சொல்லுவாங்க. சோ இந்த பேர்லயே இருக்கு, அதாவது ஒண்ணுமே இல்ல, quad rotor na quad rotors or quad na 4 plus 4 motors இருக்கும் அவ்வளவுதான். சோ இதே மாதிரி octocopter or x or tricopter அந்த மாதிரி இருக்கு. சோ அந்த நேம் தகுந்த மாதிரி அந்த நம்பர் ஆஃப் மோட்டார்ஸ் சேஞ்ச் ஆகும். So இப்போ இது பேசிக்கா பார்த்தோம்னா இதுல என்ன கான்செப்ட்னா, இந்த நாலு மோட்டரும் வந்து வெரி ஹை ஆர்பிஎம் ல ரொட்டேட் ஆகும். சோ இந்த வெரி ஹை ஆர்பிஎம் ல ரொட்டேட் ஆற இந்த நாலு மோட்டரோட ஆர்பிஎம்மும் கண்ட்ரோல் பண்றது இந்த மைக்ரோ கண்ட்ரோலர். சோ பேசிக்கா இதுல என்ன நடக்கும்னா, நம்ம வந்து இப்போ ட்ரோன் வந்து லிஃப்ட் பண்றதுக்கு இந்த நாலு மோட்டரோட ஆர்பிஎம்மும் சேம் ஆர்பிஎம்ல சுத்தும். சோ நார்மலா ஒரு லெவலுக்கு மேல அதோட ஸ்பீட் ஏறும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ரொடியூஸ் ஆற இதுல ஜெனரேட் ஆற லிஃப்ட் வந்து அதிகமா இருக்கும். சோ ஆட்டோமேட்டிக்கா ட்ரோன் வந்து மேல போயிடும். சோ இப்போ மிட் ஏர்ல வந்து இது ஆபரேட் பண்றதுக்கு, இப்போ சப்போஸ் ட்ரோன் வந்து ஃப்ரண்ட்ல, அதாவது இப்படி ஃப்ரண்ட்ல மூவ் ஆகணும்னா இந்த ரெண்டு மோட்டரோட ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணும் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர். சோ இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த ட்ரோனோட ஓரியன்டேஷனே இப்படி சேஞ்ச் ஆயிடும். சோ இப்படி சேஞ்ச் ஆனோடனே நார்மலா இது ஃப்ரண்ட்ல டிராவல் ஆகும். சோ அதே மாதிரி பேக்ல வரணும்னா சேம் கான்செப்ட். இப்போ என்ன நடக்கும்னா, இந்த ரெண்டு மோட்டரோட ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகும். சோ ஆட்டோமேட்டிக்கா ட்ரோன் இந்த ஓரியன்டேஷனுக்கு வரும், அண்ட் இப்படியே பின்னாடி வந்துடும். சோ இதே கான்செப்ட் தான் லெஃப்ட்ல போறதுக்கும் as well as ரைட்ல போறதுக்கும். சோ லெஃப்ட்ல போகும்போது இந்த ரெண்டு மோட்டரோட ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி ரைட்ல போறதுக்கு இந்த ரெண்டு மோட்டரோட ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகும். சோ இதுல வந்து ரெண்டு கான்ஃபிகரேஷன் இருக்கு. நம்ம இந்த குவாட் ரோட்டர்னு எடுக்கும்போது ரெண்டு கான்ஃபிகரேஷன் இருக்கு. சோ ஒன்னு வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறது எக்ஸ் கான்ஃபிகரேஷன் ஆர் கிராஸ் கான்ஃபிகரேஷன். அதாவது இதுல பார்த்தோம்னா ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த ரெண்டு மோட்டர் இருக்கும், பேக் சைடு வந்து இந்த ரெண்டு மோட்டர் இருக்கும். சோ இது இல்லாம இன்னொரு கான்ஃபிகரேஷன் இருக்கு, அது என்னன்னா இப்படி பிளஸ் கான்ஃபிகரேஷன். சோ இதுல வந்து எப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து ஒரு மோட்டர் தான் ஃபேஸ் ஆகும், அதே மாதிரி பேக்ல ஒரு மோட்டர் தான் ஃபேஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்றது வந்து எல்லாருமே இந்த எக்ஸ் கான்ஃபிகரேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஃப்ரண்ட்ல போகும்போதோ பேக்ல போகும்போதோ அந்த ப்ரொடியூஸ் பண்ற புல் வந்து ரெண்டு மோட்டர் வந்து ஓடும், அதாவது ரெண்டு மோட்டர் வந்து அந்த த்ரஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால என்னன்னா இதுல வந்து லோடு கம்மியாகும், மோட்டர்ல இருக்க லோடு கம்மியாகும். ஸோ நீங்க சிங்கிள் மோட்டர் வச்சு பண்ணா ஒரு மோட்டர் தான் எல்லா லோடையும் இருக்கும். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி எல்லாருமே எக்ஸ் கான்ஃபிகரேஷன் போவாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ரெண்டு ஆக்சிஸ், அதாவது ஃப்ரண்ட் பேக் ரைட் லெஃப்ட், இது இல்லாம இன்னொரு ஆக்சிஸ்லயும் மூவ் பண்ணும். அதை பாத்தீங்கன்னா இப்படி ஸ்பின். ஸோ இந்த ஸ்பின் எப்படி ஆகும்னா, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது இந்த குவாட் ரோட்டர்ல பார்த்தோம்னா நாலு மோட்டரும் வந்து ஒரே டைரக்ஷன்ல சுத்தாது. இப்போ சப்போஸ் இந்த மோட்டர் கிளாக் வைஸ்ல சுத்துச்சுன்னா மீதி இருக்க இந்த ரெண்டு மோட்டர் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ்ல சுத்தும். ஸோ அது ஏன் அப்படி சுத்துது அப்படின்னா, இப்போ ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நாலு மோட்டர் வேற வேற டைரக்ஷன்ல சுத்தினாலும் அது ப்ரொடியூஸ் பண்ற த்ரஸ்ட் வந்து இப்படிதான் இருக்கும். அதாவது காத்தை வந்து கீழே தான் அடிக்கும். ஸோ காத்தை வந்து கீழே தான் புஷ் பண்ணும். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, அதாவது இப்போ ஒரு மோட்டர் வந்து நார்மலா ஒரு டைரக்ஷன், இப்போ சப்போஸ் கிளாக் வைஸ்ல சுத்துச்சுன்னா அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் an equal and opposite reaction. ஸோ இது வந்து கிளாக் வைஸ்ல சுத்தும் போது ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்து ஒரு டர்னிங் மூமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். எங்கன்னா இந்த ஆர்ம்ல ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ என்ன ஆகும்னா, நாலு மோட்டரும் ஒரே டைரக்ஷன்ல சுத்துச்சுன்னா இந்த ஆர்ம்லயும் வந்து இந்த நாலு ஆர்ம்லயும் வந்து உங்களுக்கு வந்து இது ப்ரொடியூஸ் ஆகும், டர்னிங் மூமெண்ட் வந்து. இப்போ கிளாக் வைஸ்ல சுத்துச்சுன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நார்மலா என்ன ஆகும்னா, ட்ரோன் லிஃப்ட் ஆகும்போது இப்படி சுத்திட்டே லிஃப்ட் ஆகும். ஸோ அதை ஸ்டேபிளா வைக்கிறதுக்காக, ஸோ இந்த மூமெண்ட்டை வந்து ஸ்டேபிளா வைக்கிறதுக்காக என்ன பண்றோம்னா, ரெண்டு மோட்டரோட ஓரியன்டேஷன் வந்து சேஞ்ச் பண்றோம், அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனா. ஸோ என்ன ஆகும்னா, இந்த ரெண்டு மோட்டர்ல ப்ரொடியூஸ் ஆகிற அந்த டர்னிங் மூமெண்ட் இந்த ரெண்டு மோட்டரால ப்ரொடியூஸ் ஆகிற டர்னிங் மூமெண்டால நல்லிஃபை ஆயிடும். ஸோ ஈக்குவலா பேலன்ஸ் ஆயிட்டு பறக்கும். ஸோ இப்போ நம்ம கான்செப்ட் உள்ள போகலாம். அதாவது என்னன்னா,
நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அதாவது இந்த குவாட் ரோட்டர் வந்து இப்படி ஒரு ஆக்சிஸ்ல ஸ்பின் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இது பேர் என்ன சொல்லுவோம்னா யா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன நடக்கும்னா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் குவாட் ரோட்டரை வந்து கிளாக் வைஸ்ல ஸ்பின் பண்ணணும்னா இந்த ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகிற இந்த ரெண்டு மோட்டரோட ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற இந்த கிளாக் வைஸ் மூவ்மெண்ட் வந்து டாமினேட் பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதே கான்செப்ட் தான் ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகிறதுக்கும். ஸோ அப்போ என்ன நடக்கும்னா, இந்த ரெண்டு மோட்டர், அதாவது கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகிற இந்த ரெண்டு மோட்டரோட ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆனோடனே இங்கே வந்து கவுண்டர் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகிற இந்த டேர்னிங் மூமெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ட்ரோன் வந்து இப்படி ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் பேசிக் கான்செப்ட். ஸோ இதில் வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வந்து இன்புட் எங்கேருந்து வரும்னா இந்த ரிசீவர்லேருந்து. ஸோ இந்த ரிசீவருக்கு வந்து இன்புட் எங்கேருந்து வரும்னா இந்த டிரான்ஸ்மிட்டட் சிக்னல்ஸ்லேருந்து. ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டர்லேருந்து இந்த ரிசீவருக்கு போகும் சிக்னல்ஸு. அதுலேருந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து சென்ஸ் பண்ணி இந்த 4 மோட்டரோட ஆர்பிஎம்மையும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இவ்வளோ தான் இதான் பேசிக் கான்செப்ட், இந்த ட்ரோன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ட்ரோன் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் stay tuned for more videos, and thank you so much for watching this video.